वन्दे पद्मकरां प्रसन्नवदनां सौभाग्यतां भाग्यतां हस्ताभ्यामभयप्रदां मणिगणैर्नानाविधैर्भूषितां भक्ताभीष्टफलप्रदां हरिहरब्रह्मादिभिः सेवितां पार्श्वे पङ्कजशङ्खपद्मनिधिभिर्युक्तां सदाशक्तिभिः सरसिजनयने दभोजगस्ते धवलतरां शुकगन्धमाल्यशोभे भगवति हरिवल्लभे मनोज्ञे त्रिभुवनभूतिकरी प्रसीद मह्यम् लक्ष्मीं क्षीरसमुद्रराजतनयां श्रीरङ्गधामेश्वरीं दासीभूततमस्तदेववनितां लोकैकदीपाङ्कुरां श्रीमन्मन्दकटाक्षलब्धविभवद्ब्रह्मेन्द्रगङ्गाधरां त्वां त्रैलोक्यकुटुम्बिनीं सरसिजां वन्दे मुकुन्दप्रियां मातर्नमामि कमले कमलायताक्षीं श्रीविष्णुहृत्कमलवासिनि विश्वमातः क्षीरोदजे कमलकोमलगर्भगौरी लक्ष्मी प्रसीद सततं नमतां शरण्ये लक्ष्मी प्रसीद सततं नमतां शरण्ये मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगदा अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्. राम राम. जय श्रीमन नारायण. பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீயப்பதியான ஸ்ரீ ருக்மணி நாயகா சமேத ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி எம்பெருமானுடைய பரம அனுகிரகத்தாலே ஒரு அற்புதமான விரதம் வரலட்சுமி விரதம். அதை பற்றி சில விஷயங்களை நாம் கூடியிருந்து அனுபவிக்கலாம். பரம பவித்திரமான குரோதி நாம சம்வத்சரம், குரோதி வருஷம், ஸ்ராவண மாசம். சாந்திரமானப்படி இது ஸ்ராவண மாசம். சௌரமானத்தில் கடக மாசம்னு சொல்லக்கூடிய ஆடி மாதம் 31ஆம் தேதி 16/8/2024 அன்றைய தினம் வெள்ளிக்கிழமை. விசேஷமான ஏகாதசி விரதத்தோடு கூடிய அற்புதமான மங்களமான தினம் வரலட்சுமி விரதம் அப்படின்னு அனுஷ்டானம் பண்ணப்படுறது. லோக பிரசித்தமான விரதம். பொதுவாக இந்த ஸ்ராவண மாதம்னு சொல்லக்கூடிய இந்த மாதங்களிலே அநேக விதமான விரதங்கள் உண்டு. அதில் முக்கியமான ஒரு விரதம் அப்படின்னா ஸ்ராவண சுக்லபக்ஷத்திலே பௌர்ணமிக்கு முன்பாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய வரலட்சுமி விரதம் ஒரு அற்புதமான விரதம். அன்றைய தினம் ஸ்ரீ மகாலட்சுமியை விசேஷமாக ஆராதிக்கக்கூடிய தினம். இந்த விரதத்தில் சில கதைகள் சொல்லப்படுகிறது. இந்த விரதம் எப்படி ஏற்பட்டது, யார் யார் இந்த விரதத்தை அனுஷ்டித்து இருக்கிறார்கள் என்பதாக கதை சொல்லப்படுகிறது. ஒரு விசித்திரமான கதை இதில் சொல்லப்படுகிறது. ஒரு சமயம் கைலாயத்திலே ஸ்ரீ பரமசிவனாரும் பார்வதியும் சொக்கட்டான் சதுரங்கம் தாயம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். அச்சமயம் சிவன் சொல்கிறார், நான் உன்னை ஜெயித்து விட்டேன் என்று பார்வதியை பார்த்து. ஆனால் பார்வதியோ இல்லை இல்லை நான் தான் ஜெயித்து விட்டேன் என்கிறாள். இவர்களுக்கிடையே மத்தியஸ்தம், அதாவது தீர்ப்பு சொல்ல யாரும் இல்லை. அப்பொழுது அங்கு உள்ள ஒரு தேவகணம் என்று சொல்லக்கூடிய சித்திரநேமி என்பவரை கூப்பிட்டு, எங்கள் இருவரில் யார் ஜெயித்தது என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்று கேட்க, அந்த சித்திரநேமி சொல்கிறார், பரமசிவனார் தான் ஜெயித்தார் என்று. அதை கேட்ட பார்வதி தேவிக்கு கோபம் வந்து, இவன் பொய் சொல்கிறான் என்று சொல்லி உனக்கு குஷ்டரோகம் வரட்டும் என்று சபித்து விடுகிறார். உடனே பரமசிவனார் பார்வதியிடம் சொல்கிறார், ஹே பார்வதி, நீ கோபித்துக் கொள்ளாதே. இந்த சித்திரநேமி பொய் சொல்ல மாட்டான். அவன் சொன்னது உண்மைதான். ஆகையால் அவனுக்கு அந்த சாபத்திலிருந்து விமுக்தியை, சாப விமோசனத்தை கொடு என்று சொல்ல, அதை கேட்டு பார்வதி தேவியும் மனமிறங்கி சித்திரநேமியிடம் சொல்கிறாள், எனது சாபத்தினால் உனக்கு குஷ்டரோகம் வரும். சிறிது காலம் நீ பூலோகத்தில் வசிக்க வேண்டும். அந்த சமயத்தில் தேவலோகத்திலிருந்து அப்சர ஸ்திரீகள் பூலோகத்திற்கு வந்து அங்கு ஒரு விரதத்தை அனுஷ்டிப்பார்கள். அந்த விரதத்தை உனக்கும் உபதேசிப்பார்கள். நீயும் அந்த விரதத்தை யதாவிதி அனுஷ்டானம் செய்து நீ இந்த குஷ்டரோகத்திலிருந்து, சாபத்திலிருந்து விடுதலை அடைவாய் என்று அனுகிரகம் செய்கிறாள் பார்வதி தேவி. உடனே அந்த சித்திரநேமியானவன் குஷ்டரோகியாக பூலோகத்தில் ஓரிடத்தில் வந்தடைகிறான். அங்கேயே சிறிது காலம் வியாதியோடு ரோகியாக வசித்து வருகிறான்.
ஒரு சமயம் அங்கு உள்ள ஒரு குளத்தருகே தேவலோக அப்சர ஸ்திரீகள் கூட்டமாக வந்து பூஜைக்கு தேவையான சாமக்கிரியைகள், அதாவது பொருட்கள் எல்லாம் தயார் செய்கிறார்கள். ஒரு விரதத்தையும் அனுஷ்டானம் செய்கிறார்கள். அங்கு சென்ற சித்திரநேமி அங்கு தேவலோக ஸ்திரீகளை நமஸ்கரித்து அவர்களிடம், நான் சித்திரநேமி எனப்படும் தேவகணம், தேவி பார்வதியின் சாபத்தால் இப்படி இங்கு வசிக்கிறேன் என்று சொல்லி அந்த விரதத்தை உபதேசிக்கும்படி பிரார்த்திக்கிறான். அவர்களும் அவனுக்கு அந்த விரதத்தை உபதேசிக்கிறார்கள். இதற்கு வரலட்சுமி விரதம் என்று பெயர். இந்த விரதம் சர்வவிதமான காமனைகளையும் தரக்கூடியது. எதை யார் வேண்டுகிறார்களோ அவர்களுடைய வேண்டுதலை பூர்த்தி செய்யக்கூடியது. எப்பொழுது சூரியன் கடகத்திலே சஞ்சரிக்கிறாரோ அந்த சிராவண மாசத்திலே சுக்லபக்ஷ வெள்ளிக்கிழமையில் பௌர்ணமிக்கு முன்பு வரக்கூடிய வெள்ளிக்கிழமை இந்த விரதத்தை செய்ய வேண்டும். ஸ்ரீ மகாலட்சுமியை ஆராதிக்க வேண்டும். பூஜை தொடங்கும் முன்பு வீட்டை நன்கு சுத்தம் செய்து மாவிலை தோரணங்களால் அலங்காரம் செய்து வீட்டை அலங்கரித்து கோலமிட்டு விளக்கேற்றி கிழக்கிலோ ஈசான்ய பாகத்திலோ பூஜை மண்டபம் அமைத்து ஒரு கலசத்தை பிரதிஷ்டை செய்து அந்த கலசத்தை நன்கு அலங்கரித்து நீர் அல்லது அரிசியால் அவரவர்கள் வழக்கப்படி அதில் நிரப்பி வஸ்திரம் உடுத்தி அந்த கலசத்திலே ஸ்ரீ மகாலட்சுமி முகத்தையோ அல்லது ஸ்வர்ண பிரதிமையையோ, பிரதிமை என்பது மகாலட்சுமி உருவம் பொறித்த ஒரு தகடு போல உள்ளது, அந்த பிரதிமையை அந்த கலசத்திலே வைத்து ஸ்ரீ மகாலட்சுமியை ஆவாகனம் செய்து விசேஷமாக ஷோடச உபச்சாரங்கள் செய்து நைவேத்தியம் செய்து இப்படியாக மகாலட்சுமியை நாம் உபாசனம் செய்ய வேண்டும். பலவிதமான பழங்களை சமர்ப்பித்து பல்லவி சதமர்ச்சயேது அஸ்வத்த வடபில்வாணி மாலதி தாடிமா சதா ஏதேஷாம் பத்ரமாதாய ஏகவிம்சதி சங்கையா என்று ஸ்லோகம். அதாவது அரசமரம், ஆலமரம், பில்வமரம், மாதுளமரம், மாலதி விருட்சம் ஆகிய இந்த மரங்களிலிருந்து இலைகளை பறித்து ஒவ்வொன்றிலிருந்தும் 21 எண்ணிக்கை இலையை கொண்டு இவைகளால் ஸ்ரீ லக்ஷ்மிக்கு பத்திர பூஜை, அதாவது அந்த இலைகளாலே லக்ஷ்மியை பூஜை செய்ய வேண்டும். இதுபோல அநேக விதமான சுகந்தமான நல்ல வாசனையுள்ள புஷ்பங்களினால், மல்லி, தாமரை போன்ற புஷ்பங்களினால் மகாலட்சுமியை அர்ச்சித்து தூபம், தீபம் போன்ற உபச்சாரங்களை செய்து பாயசம், பக்ஷண வர்க்கங்கள், வியஞ்சனங்கள் அதாவது காய்கறிகள் மற்றும் 21 அப்பூப்பம் அதாவது அப்பம் இவைகளை வைத்து நைவேத்தியம் செய்து ஸ்ரத்தையாக தாம்பூலம், தட்சிணை இவைகளை சமர்ப்பித்து வாத்தியம், கீதம் என்று பலவித உபச்சாரங்களையும் செய்ய வேண்டும் என்று அப்சரஸ்திரீகள் அந்த சித்திரநேமிக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள், உபதேசிக்கிறார்கள். உடனே சித்திரநேமியும் அவர்கள் சொன்ன பிரகாரமே இந்த வரலட்சுமி விரதத்தை தானே அனுஷ்டித்தான். இதிலிருந்து இந்த விரதத்தை ஸ்திரீகள் மட்டும்தான் செய்ய வேண்டும் என்பதில்லை, புருஷர்களும் செய்யலாம் என்று நன்றாக தெரிகிறது. ஆனால் அநேகமாக ஸ்திரீகளே இந்த விரதத்தை செய்து வருகிறது வழக்கத்தில் உள்ளது. அவன் கோதுமை மாவினால் தீபம் செய்து அதில் நெய் விட்டு கிருத தீபம் ஏற்றி வழிபட்டான். பிறகு அவனுக்கு அந்த குஷ்டரோகம் நீங்கி சாப விமோசனம் அடைந்தான் என்பது சரித்திரம். இந்த விரதம் செய்தால் நமக்கு பலிக்குமா, பலன் ஏற்படுமா அல்லது பண்ணலாமா கூடாதா என்று தெரிந்து கொள்ள இந்த புராணத்திலே ஒரு உபாயம், ஒரு வழி சொல்லப்படுகிறது. அது என்னவென்றால், பொதுவாக வெற்றிலை, பாக்கு, சுண்ணாம்பு இவைகளை சேர்த்து தாம்பூலம் போட்டுக் கொள்கிறோம் அல்லவா? அதுபோல ஒரே ஒரு வெற்றிலையும் ஒரு பாக்கு மட்டும் சுண்ணாம்பு இல்லாமல் எடுத்து நன்கு மென்று சாப்பிட்டால் தாம்பூல சர்வணம் என்று பெயர். அப்படி செய்து வாய் சிவந்திருந்தால் இவர்கள் வரலட்சுமி விரதம் அனுஷ்டிக்கலாம், இவர்களுக்கு மகாலட்சுமி அனுகிரகம் செய்வாள் என்று ஒரு வழி புராணத்திலே சொல்லப்படுகிறது. ஏனென்றால் நம் தேசத்தை பொறுத்தவரை சிலர் இந்த விரதத்தை அனுஷ்டிப்பதில்லை. அப்படி அனுஷ்டானம் இல்லாதவர்கள் இதை செய்யலாமா வேண்டாமா என்று நினைத்தால் இப்படி செய்து பார்த்து அவர்கள் வாய் சிவந்தால் விரதத்தை செய்யலாம், சிவக்கவில்லை என்றால் விரதத்தை செய்ய தேவையில்லை என்று எடுத்துக்கொள்ளலாம். இப்படியாக இந்த பவிஷ்ய புராணத்திலே இப்படி ஒரு வழி சொல்லப்படுகிறது. இதே போல அந்த சித்திரநேமியும் இப்படி தாம்பூல சர்வணம் செய்து பார்த்து அவனுக்கு வாய் சிவந்தது. ஆகையால் அவனும் அந்த விரதத்தை அனுஷ்டித்து நன்மையை அடைந்தான். இதை இப்படி சொல்வதுண்டு, உமாசாபம் ரமா பூஜையால் விலகியது என்று சொல்வார்கள். இந்த விரதத்தில் பஞ்சவாயனகம் என்று 5 பேருக்கு தாம்பூலம், தட்சிணை இவைகளை கொடுக்க சொல்கிறது சாஸ்திரம். யார் அந்த 5 பேர்கள் என்றால், 1 மகாலட்சுமி, 2வது ஒரு சுமங்கலி ஸ்திரீ, 3வது ஒரு பிரம்மச்சாரி, 4வது ஒரு கிரகஸ்த பிராமணன், 5வது ஒரு சந்நியாசி. இவர்கள் 5 பேருக்கும் தாம்பூலம், தட்சிணை, வஸ்திரம், பக்ஷணம், அபூப்பம்
இவைகளை வைத்து தானம் கொடுக்க சொல்கிறது. இதற்கு வாயன தானம் என்று பெயர். இப்படி சித்திரநேமியும் செய்தான். சித்திரநேமி உடனே கைலாயத்திற்கு சென்றான். அவனை கண்ட பார்வதி தேவி அவனிடம் கேட்கிறாள், எப்படி உனது நோய் குணமானது என்று. அவனும் சொல்கிறான், தாயே ஜெகன்மாதா, உங்களுடைய கருணையால் ஸ்ரீ மகாலட்சுமியின் கடாட்சத்தாலும் ஸ்ரீ வரலட்சுமி விரதத்தை அனுஷ்டித்து நான் நற்கதியை அடைந்தேன் என்று சொல்கிறான். உடனே பரமசிவனார் சொல்கிறார், நல்ல விரதத்தை நீ அனுஷ்டானம் செய்திருக்கிறாய். முன்னொரு காலத்தில் பார்வதி தேவியே இந்த விரதத்தை இருந்து ஸ்ரீ சண்முகனாகிய சுப்பிரமணியனை பெற்றெடுத்தால் இதனால் சண்முகன் பிறந்தான் என்றும், இதுபோல் எண்ணற்றவர்கள் இந்த விரதத்தை செய்து நன்மை அடைந்திருக்கிறார்கள். பூலோகத்தில் மட்டுமல்ல 3 லோகத்தில் உள்ளவர்களும் இந்த விரதத்தை அனுஷ்டித்து பல சித்தியை அடைந்திருக்கிறார்கள் என்று சொல்லி சாருமதி என்கிற ஒரு பெண்ணிற்கு ஸ்ரீ மகாலட்சுமி சொப்பனத்தில் இந்த விரதத்தை உபதேசித்து அவளுக்கு அனுகிரகம் செய்து அருளினாள். அந்த சாருமதி தன்னுடைய கணவன் மற்றும் மாமனார் மாமியாருக்கு விசேஷமாக பக்தி பணிவுடன் கைங்கரியங்களை செய்து வந்தாள். அவள் இப்படி மகாலட்சுமியின் பாக்கியத்தை பெற்றாள். அதுபோல நந்தன் என்கிற ராஜா தனது மனைவியை பிரிந்து வாழ்ந்து வந்தான். அவனும் இந்த விரதத்தை அனுஷ்டானம் செய்து பிறகு சேர்ந்து வாழ்ந்தார்கள். அதே மாதிரி விக்ரமாதித்யன் என்னும் ராஜாவும் இதை அனுஷ்டித்து எதிரிகளையெல்லாம் ஜெயித்து நல்ல சந்தான பாக்கியமும் பெற்று பரம சௌக்கியத்தோடு வாழ்ந்தான் என்று சொல்லி, இந்த விரதத்தை இருப்பவர்கள் அந்த மகாலட்சுமி அஷ்டலட்சுமியோட அனுகிரகத்தாலே சகல க்ஷேமத்தையும் அடைவார்கள். மேலும் இந்த விரதத்தினால் வைகுந்தமே கிடைக்கும் என்று சொல்கிறார் பரமசிவனார். இதற்கு சம்பத் விரதம் என்று ஒரு பெயரும் உண்டு என்கிறது சாஸ்திரம். எந்த மாசத்திலும் சுக்லபக்ஷத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளில் ஸ்ரீ மகாலட்சுமியை பூஜித்தால் சகல நன்மையையும் அடையலாம். தனம் வேண்டுபவர்களுக்கு தனமும், புத்திரர்களை வேண்டுபவர்களுக்கு சத்சந்தான பாக்கியமும், பொருள் வேண்டுபவர்களுக்கு பொருளும், ஞானம் வேண்டுபவர்களுக்கு ஞானமும், இப்படி எதை யார் வேண்டுகிறோமோ அத்துணை பலன்களையும் தரக்கூடியது இந்த மகாலட்சுமி விரதம் என்று பவிஷ்யோத்தர புராணத்திலே வரலட்சுமி விரதத்தை விசேஷமாக சொல்லப்படுகிறது. இந்த விரதத்தை ஸ்திரீயோ புருஷனோ இருவருமே செய்யலாம். இதனால் தானியம், தனம், ராஜ்யம், பதவி, புத்திர பாக்கியம், சுமங்கலிகள் தீர்க்க சுமங்கலிகளாகவும் புத்திர பௌத்ராதி சௌபாகியத்தோடு இருப்பார்கள் என்றும், இந்த கதையை யார் கேட்கிறார்களோ அவர்களுக்கும் சகல சௌபாகியமும் ஏற்படும் என்கிறது சாஸ்திரம். மேலும் இந்த பூஜையில் சரடு பூஜை சொல்லப்படுகிறது. அதாவது ஒரு மஞ்சள் கயிற்றில் 9 முடிச்சு போட்டு அந்த 9 முடிச்சிலும் ஸ்ரீ மகாலட்சுமியை பூஜை செய்ய வேணும். இதற்கு தோர கிரந்தி பூஜா என்று பெயர். ஒவ்வொரு முடிச்சிலும் துளசி, புஷ்பம், அக்ஷதை இவைகளால் முதல் முடிச்சிலே ஸ்ரீ கமலாஜி நமஹா பிரதம கிரந்திம் பூஜையாமி, இரண்டாவதிலே ஸ்ரீ ரமாஜி நமஹா த்விதீய கிரந்திம் பூஜையாமி, மூன்றாவது லோகமாத்ரே நமஹா திருத்தீய கிரந்திம் பூஜையாமி, நான்காவது விஸ்வகன்யை நமஹா சதுர்த்த கிரந்திம் பூஜையாமி, ஐந்தாவது மகாலட்சுமி நமஹா பஞ்சம கிரந்திம் பூஜையாமி, ஆறாவது க்ஷீராப்தி தனயாயி நமஹா ஷஷ்ட கிரந்திம் பூஜையாமி, ஏழாவது விஸ்வசாட்சின்யே நமஹா சப்தம கிரந்திம் பூஜையாமி, எட்டாவது சந்திர சகோதரியை நமஹா அஷ்டம கிரந்திம் பூஜையாமி, ஒன்பதாவது ஹரிவல்லபாயி நமஹா நவம கிரந்திம் பூஜையாமி என்று ஒவ்வொரு முடித்திலும் ஒவ்வொரு லக்ஷ்மியை ஆவாகனம் பூஜை செய்து சர்வமங்கள மாங்கல்யே சர்வபாப பிரணாசினி தோரகம் பிரதிகிருண்ணாமி சுப்ரீதா ஹரிவல்லபே என்று அந்த ஷரட்டை மஞ்சள் கயிற்றை எடுத்துக்கொண்டு கரிஷ்யாமி விரதம் தேவி த்வத்பக்தா த்வத்பராயணா ஸ்ரியம் தேஹி யசோ தேஹி சௌபாக்யம் தேஹி மே சுபே நவதந்து சமாயுக்தம் நவசூத்திரம் இதம் சுபம் குங்குமாக்தம் மகாலட்சுமி பத்னியாம் தட்சிணே கரே என்று சொல்லி தட்சிணஹஸ்தத்திலே, அதாவது வலது கையில் கட்டிக்கொள்ள வேண்டும் என்கிறது சாஸ்திரம். பொதுவாக ஸ்திரீகள் இடது கையில் கட்டிக்கொள்வது வழக்கம். ஆனால் இந்த வரலட்சுமி விரத நோன்பிலே அந்த சரடை மஞ்சள் கயிற்றை வலது கையிலே கட்டிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. பிறகு அர்க்ய பிரதானம் செய்து பிரார்த்தனை செய்து தானம் செய்துவிட்டு விரதத்தை முடிக்க வேண்டும். இப்படியாக புராணங்களிலும் சாஸ்திரங்களிலும் இந்த வரலட்சுமி விரத மகிமையை விசேஷமாக சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட வரலட்சுமி விரதத்தை நாமும் யதாசக்தி யதாமதி அனுஷ்டானம் செய்து
இந்த விரத கதையையும் சிரவணம் செய்வதாலே கேட்பதாலேயே மகாலட்சுமியோட பரிபூர்ண அனுகிரகம் அனைவருக்கும் கிட்டும் என்பது திண்ணம். மேலும் இந்த வருடம் இந்த வரலட்சுமி விரதமானது ஏகாதசி தினத்தன்று, அதாவது புத்திரதா என்று சொல்லக்கூடிய பவித்ராரோபிணி ஏகாதசி அன்று அமைகிறது. ரொம்பவும் விசேஷமான ஏகாதசி தினம். இந்த ஏகாதசி தினத்தன்று சதா எப்பொழுதுமே ஸ்ரீதரா 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 என்று அந்த ஸ்ரீதர நாம ஸ்மரணையோடையே இருக்க வேண்டும் என்று சாஸ்திரங்கள் சொல்கிறது. அப்படிப்பட்ட ஸ்ரீதரனை உபாசிக்கக்கூடிய அற்புதமான தினத்திலே வரலட்சுமி விரதத்திலும் அந்த ஸ்ரீதேவியையும் உபாசிக்கக்கூடிய ஒரு பாக்கியம். அந்த பரமாத்மாவான ஸ்ரீதரனையும் உபாசித்து அந்த ஜெகன்மாதாவான மகாலட்சுமியான ஸ்ரீதேவியையும் உபாசித்து சகல ஸ்ரேயஸையும் அடைவோம் என்று செங்கன் திருமுகத்துச் செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று நீங்காத செல்வம் நிறைந்து வாழ எம்பெருமான் ஸ்ரீ ருக்மணி நாயகாசமேத ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி திருவடிகளிலும் பிரார்த்தித்து, மகாலட்சுமி தாயார் திருவடிகளிலும் பிரார்த்தித்து அமைகிறேன். அடியேன் உடைகுலம் ஸ்ரீனிவாச முரளீதர தாசன். ராம் ராம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா.